திரு தனியரசு, இந்த விஷயத்துல ஒரு கூட்டணி கணக்க தொடங்குவதற்கான முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்றாரு, இது ஒரு அநாகரிகமான விஷயம் என்ற ஒரு விமர்சனத்தை திரு டிடிவி தினகரன் முன்வைக்கிறார். எதனால இதை இப்படி சொல்றார்? ஆதரவு தெரிவிச்சிட்டாலே கூட்டணிக்கான முயற்சி அப்படின்ற முன்முடிவுக்கு வர்றாரா திரு டிடிவி? இல்லம்மா, இப்ப ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சி இதுவரை இந்திய வரலாற்றில் அல்லது உலக வரலாற்றில் எங்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் துயரம். 41 உயிர்கள் பலி. 41 உயிர்கள் பலி போனது, காயமடைந்தவர்கள். அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, தளபதி, முதல்வர் சிறப்பா நடவடிக்கை எடுத்திருக்காரு. அதுல யாரும் மாற்று கருத்தே சொல்லலை. அது அரசு நம்ம பாராட்டணும். அரசு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் தந்ததுலையும் மாண்புமிகு முதல்வருடைய அந்த கருத்து அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த சம்பவத்தின் மீதான பார்வை என்பது அரசியல் சார்பற்ற நிலையில நடுநிலையோடு இருக்கிறது. அதெல்லாம் யாரும் நம்ம மாற்று கருத்தே சொல்லல. அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் அது விரைந்த அரசு தந்துருச்சு. ஆனா நீதி தந்திருக்கா அரசு அப்படின்னா இன்னும் நீதி கிடைக்கல. பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்பவுமே 2 உடனடியாக தேவைப்படும். ஜென்ராமையா அதுல நடுநிலையா பார்ப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் அது விரைந்து தந்துட்டோம். அது நம்ம யாருமே குறை சொல்லல. அரசு மீது எதிர்கட்சி கூட, நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் கூட, பாஜக கூட நிவாரணத்தின் மீது யாரும் விமர்சிக்கவே இல்லை. அரசினுடைய அணுகுமுறையில யாரும் விமர்சிக்கல, முதல்வரோட அணுகுமுறையில அல்லது ஆளுங்கட்சியினுடைய அணுகுமுறையில. ஆனா நீதி கிடைத்திருக்கிறதா? குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சம்பவத்தில் 41 உயிர்கள் பலி போவதற்கு காரணமாக இருந்த தமிழக வெற்றி கழகம், விஜய் அல்லது விஜயனுடைய மற்ற நிர்வாகிகள் இதுவரைக்கும் வழக்கு விரைந்து பதிவு செய்யவோ, பதிவு செய்யப்பட்ட கைது குற்றவாளிகள் மீது கைது நடவடிக்கை விரைந்து அரசு எடுக்கலைங்கிற அந்த ஒரு குறை, அந்த விமர்சனம் வலிமையானது. அப்ப நிவாரணத்தை தந்த அரசு நீதிக்காக விரைந்து நடவடிக்கை எடுக்காமல் விஜய்க்கு தமிழ்நாடு அரசு, காவல்துறை மறைமுகமாகவோ நேரடியாகவோ துணை போயிருக்கிறதுங்கிறத அந்த விமர்சனத்தை நாங்க தொடர்ந்து வைக்கிறோம். அதுல திருமாவளவன் இருக்காரு, நாங்க பல பேர் வைக்கிறோம். ஆனா இப்ப நம்ம பார்வை, இப்ப நான் இப்ப தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சியாவது தமிழக வெற்றி கழகம் அல்லது விஜயனுடைய இந்த நடவடிக்கை அல்லது இந்த தாமதம், அவர் ஏற்கனவே பாஜகவினுடைய ஒரு கருவியாகத்தான் களத்துக்கு வருகிறார் என்பதையே நம்ம நான் பல நாள் சொல்லியிருக்கேன். அப்ப இப்பவும் அது என்ன நடந்திருக்கு? பாஜகவின் கருவியாக வந்த விஜய், அவருக்கு ஒரு ஆபத்து வருகிற பொழுது இப்ப ஓடோடி பாஜக அந்த தம்பியை பாதுகாக்கிறது. அதாவது அந்த முதியவரை, ஒரு நடிகரை, விஜயை பாதுகாக்கிறது. அதை பாஜக அவர்கள் மட்டும் பாதுகாக்கல. பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா எடப்பாடியார் ஓடோடி போய் விரைந்து விஜயையும் தாவேகாவையும் பாதுகாக்கிறார். அப்ப ஏற்கனவே மறைமுகமாக பாஜகவினுடைய கருவியாக அவருடைய ஆளாக இருந்த விஜய் அல்லது தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது அவருக்கு ஒரு ஆபத்து அவர் மறைந்து செயல்படாத தமிழக வெற்றி கழகம் முடங்கி கிடக்கிற பொழுது பாஜகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை அது வழிநடத்துகிறது. இந்த சம்பவங்களில் அவர்களின் மீது பாஜக தான் தன்னோட அரசியல் கொள்கை எதிரி என்று குறிப்பிடுகிறார் விஜய். அவரோட கூட்டணி வைத்ததற்காக அதிமுகவையும் அவர் விமர்சிக்கிறாரு. அதிமுகவை அவர் விமர்சிக்கிறதுக்கான ஒரே காரணமாக அவர் இதுவரைக்கும் சொன்ன விஷயமும் பாஜகவுடனான கூட்டணியை தான். அப்படி இருந்தும் இந்த இணைப்பு சொல்லப்படுவது என்ன காரணம்? இதுதான் அரசியல். இப்ப நீ சொன்னீங்களா, இப்ப நம்ம முதலமைச்சர் ஐயா சொன்ன அரசியல், இந்த தேர்தல் அரசியல், இந்த குற்ற சம்பவங்கள் அல்லது இந்த இவ்வளவு பெரிய பேரிடர், அதாவது நான் கூட சொல்லலையா, சொல்லலாமா, உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் ஐயா சொல்றாங்க, இது மேன் மேட் டிசார்டர்ங்கிறாங்க. அதாவது மனிதனால ஏற்பட்டிருக்கிற இந்த மிகப்பெரிய துயரம், இந்த பெரிய நெருக்கடி, டிசார்டர், பேரிடர்னு சொல்றாங்க. அப்ப எந்த மனிதனால் இந்த நெருக்கடி, இந்த டிசார்டர் வந்துச்சோ அந்த மனிதர்கள் இன்று வரை நடவடிக்கைக்கு இரையாகாமல் பாதுகாக்கிறது. அந்த பாதுகாப்பது பாஜகவும் அதிமுகவும் அல்லது பெரும்பாலான இந்தியாவில் இருக்கிற அல்லது காங்கிரஸ் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த நடிகரை ஒரு பணக்காரர் என்பதனால் அல்லது அவரிடத்தில் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது என்பதனால் அந்த கட்சியை அதன் மீது எடுக்கிற நடவடிக்கைக்கு அரசுக்கு தடையாக இருக்கிறது. அப்ப நீங்க பிரதான எதிர்கட்சி, அதாவது இப்ப நீங்க சமீபத்தில் 27ஆம் தேதியிலிருந்து எடப்பாடியாவுடைய பரப்புரை கூட்டத்தில் பாருங்க, முழுக்க கரூர் சம்பவம், விஜய் குற்ற தியாகி, விஜய் நல்லவர், தமிழக வெற்றி கழகம் நல்ல கட்சி, திராவிட முன்னேற்ற கழகமும் அரசு, அதாவது காவல்துறை நிர்வாகம் தான். தாவேகாவுக்கு ஆதரவாக அவர் எந்த கருத்தையும் சொன்னதாக தெரியவில்லை. திமுகவை விமர்சிக்கிறார். தாவேகா கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கியிருக்க வேண்டும் என்று திமுகவை விமர்சிக்கிறாரே ஒழிய விஜய்க்கு ஆதரவாக அவர் எந்த கருத்தையும் சொல்லலையே.
ஆனா நீங்க அப்படி இப்பதான் நீங்க ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி எங்க ஒரு மூத்த அரசியலாளர் எங்க பாரம்பரிய உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர் ரவி ராஜா குழந்தைகள் என்ன சொன்னாரு? விஜய் விதியை மீறுறாரு, ஒவ்வொரு நாளும் கூட்ட கட்டுக்கடங்காம வருது, ஏன் காவல்துறையை தடுத்து நிறுத்தி தடை செய்யலன்னு கேட்டது எடப்பாடி ஐயாவுடைய ஸ்போக் பர்சன் தான், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர். கூட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவாக பேசுறான்னு சொன்னீங்கல்ல, அவர் அப்படி பேசலன்னு கேக்குறேன். விஜய்க்கு ஆதரவா அவர் பேசுறாருன்னு சொன்னா நாங்க என்ன கேட்கிறோம்? மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை தானே கேள்வி கேட்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஒண்ணும் தவறு சொல்லல. நீங்க மக்களை காப்பாற்றுவதற்கு கைது செய்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது நீங்க பஸ் பறிமுதல் பண்ணிட்டு நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உண்மையிலேயே மக்களை பாதுகாத்திருக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க எதிர்கட்சி என்ன செய்யணும்? அதாவது அவரே விஜய் சொல்றாரு, தமிழ் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் திமுகவுக்கும் டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போட்டின்னு கொக்கரிக்கிற ஒரு விஜய இந்த சந்தர்ப்பத்துல நீங்க ஏன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழக வெற்றி கழகத்தை விஜயை எதற்காக ஆதரிக்கிறீர்கள்? அல்லது விஜய் செய்த இந்த கொடூர இந்த அத்துமீறலுக்கு விதிகளை மீறி நடந்த சம்பவத்துக்கு விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தாத எதிர்கட்சி தலைவர் எதற்காக அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை, விமர்சனத்தை, சந்தேகத்தை அடுக்கடுக்க வைக்கிறாரு? நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டியது விஜயா இல்ல தமிழக அரசா? யார் நாட்டு மக்களை பாதுகாக்கணும் சொல்லுங்க. நீங்க கேக்குற கேள்வி ஏதாவது அர்த்தத்தோட இருக்கா? யார் மக்களை காப்பாற்றணும்? யாருக்கு ஆட்சி கொடுத்திருக்காங்க? யார் முதலமைச்சர்? யார் போலீஸ் துறையோட அமைச்சர்? அவருடைய பொறுப்பு அது. அவரை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல? போலீஸ் துறையை நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சரை கேள்வி கேட்க ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லை? நீங்க பேசுறீங்கல்ல, இந்த நியாயத்தை ஏன் பேச மாட்டீங்க? தெளிவா கேட்டா அவர் நேர்மையில இணைந்திருக்காரு, அவர் முடிச்சட்டும் அடுத்து நான் உங்கள்ட்ட வரேன் நிச்சயமா. இப்ப நம்ம இப்ப அதிமுக, பாஜக அல்லது அந்த பரிவாரங்க, அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி அரசியல் மீது பழிய போடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை இதுவரைக்கும் ஒரு நபர் கூட குறை சொல்லவே இல்லை. இப்ப மனசாட்சியோட நிர்வாகம் செய்வது யார் என்பதை புரிந்து கொண்டு பேச நிர்வாகம் செய்வது அரசு. மக்கள் புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. யாரையும் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு? திரு தனியரசு, உங்களுடைய குற்றச்சாட்டு திமுக மீதா அதிமுக மீதா? இப்ப கிராமத்துலயுமா ஒரு பையன் போய் குடும்பத்திலிருந்து ஒரு யாராவது சிறு பிள்ளை போய் ஊருக்குள்ள தெருவில் விளையாட்டு சண்டை போட்டு ஒழிஞ்சுக்கும். பெற்றவங்க தான் போய் அதை சமப்படுத்துவாங்க, நியாயப்படுத்தி பெரிய சண்டை நடக்கும். அது மாதிரி இப்ப அந்த விஜய்ங்கிற ஒரு தம்பி போய் அந்த கட்சி ஒட்டுமொத்தமா முடங்கி கிடக்கு. அது குறித்து இந்த ஒரு வாரமா பேசுறதுக்கு வெளியே யாருமே வரல. அந்த கட்சி இயங்கவே இல்லை. ஆனா அந்த கட்சியை ஆதரிச்சு அவரை பாதுகாக்கிறது யாரு? முழுக்க முழுக்க அதிமுகவும் பாஜகவும் அதை சார்ந்திருக்கிற ஆதரவு அமைப்புகளும். எந்த வார்த்தை நீங்க குறிப்பிட்டு பேச முடியுமா? பாஜகவோ அதிமுக நீங்க விஜயை ஆதரிச்சு பேசுற வார்த்தை என்ன நீங்க சொல்ல முடியுமா? என்ன வார்த்தை அதை சொல்லுங்க. எங்கே குறிப்பிட்டு இருக்கிறார் அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியுமா? நீங்க கேட்டீங்க, அவர் சொல்லிடுங்க. அரூர்ல எதுக்கு நீங்க தாராக டிவி ஒரு ஆட்சி பண்ற கட்சியை நீங்க கேள்வி கேட்கறதுக்கு குழப்பம் பண்ணது யாருங்க? நடிகர் விஜய் தானே. அத பத்தி பேச சொல்லுங்க அவங்கள. நடிகர் விஜய் தானே குழப்பத்தை உண்டு பண்ணது. பிரச்சனைக்கார நடிகர் விஜய் தானே. அத சப்போர்ட் பண்ணி பேசுற எடப்பாடி பழனிசாமி. அத பத்தி பேசுங்க. அத பத்தி பேசுறேன் நானு. ஏன் அத பத்தி பேசுறீங்க? யார் நிர்வாகம் பண்ணிக்கிறார்? நிர்வாகத்தை நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா இந்த குழப்பத்துக்கு காரணம் எல்லாரும் ஒரே நேரத்துல பேசிட்டு இருக்கிறதுனால யார் பேசுறத கேட்காம போகும். திரு தனியரசு முடிச்சிருங்க, நம்ம அடுத்த சுற்றுக்கு போயிடலாம். ஆமாமா, இருமா வேற ஒண்ணும் இல்லம்மா. இப்ப அதிமுக, பாஜக விஜயை பாதுகாக்கிறது. விஜய் ஒரு பெரிய இவ்வளவு பெரிய பெரும் துயரத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது விஜய். அந்த விஜய் பொறுப்பு இல்லையா? பிரச்சனைக்கு யாருங்க காரணம்? பிரச்சனை காரணம் லேட்டா வந்தது யாருங்க காரணம்? இல்ல இல்ல சட்டம் லேட்டா வந்தது யார் காரணம்? யாருடைய கடமை? என்ன டைம் சொல்லுங்க. சொன்ன டைம் என்ன? ட்விட்டர்ல போட்ட டைம் என்ன? விஜய் வந்த டைம் என்ன? அனுமதியா மறுக்கல. அதெல்லாம் சேர்த்து பேசுங்க. அனுமதியா மறுக்கல. ஐயா அனுமதியா மறுக்கணும்ல. ஐயா வரைக்கும் மனித உயிரை காக்க வேண்டியது யாருடைய கடமை? மனித உயிரை பத்தி அதிமுக பேச கூடாது. மகாமக ஜெயலலிதா ஜெயலலிதா குளிக்கும்போது என்ன நடந்தது கேட்டு பதில் சொல்லுங்க பாப்பா. என்ன நடந்தது கேட்டு பதில் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. மகாமக குளத்துல அம்மையார் குளிக்கும்போது நடந்த உயிரிழப்புக்கு பதில் சொல்லுங்க பாப்பா. சரி, நான் வரேன். திரு தனியரசு, இப்ப நம்ம எல்லாரும் கோரிக்கை வச்சு மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாடு அரசு நீதிமன்றமே ஏன் விஜய வழக்குல சேர்த்துலன்னு சொல்றாங்க.
நீதிமன்றமே ஏன் கைது செய்யலன்னு கேட்கிறாங்க. அதற்கு அப்புறமும் நம்ம வந்து ஒட்டுமொத்தமா ஒரு வாரமா நீ கேக்குற வெயிட் பண்ணு, நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். நான் எதுவுமே நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும், வெயிட் பண்ணுங்க. பரவாயில்ல மதி, நம்ம மகிழ்ச்சி, நன்றி. ஏன்னா நான் தான் அதாவது என்ன பேசினாலும் தாவேகா வருமானதை நீங்க முடிவு பண்ணுங்க. நடக்கும், என்ன நடக்கும்? ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கோம், ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கோம். முதலமைச்சர் முதல்ல இருந்து அதான் சொல்றாரு. ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கோமா இல்லையா? கோர்ட்ல இருக்கா இல்லையா? எஸ்ஐடி இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருமா இல்லையா? வரும்போது நடக்க வேண்டியது நடக்கும். இவ்வளவுதான். இதுக்குதான் பிரச்சனை. அதுக்குள்ள திரு மதிவாணன் அவரோட கேள்வி, திரு தனியரசோட கேள்வி என்னன்னா, விஜய் மீதான நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்பதையும் அவரோட குற்றச்சாட்டா முன்வைக்கிறார். அதிமுக பாஜக பாதுகாப்பது ஏன் என்ற கேள்வியும் ஒரு பக்கம் முன்வைக்கிறாரு. திமுக அவருடைய நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்ற அந்த கேள்வியும் முன்வைக்கிறார்.